ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போங்க. இந்த காலத்தில் குடும்பத்தை மனசை கல்லாக்கிட்டு தான் காலத்தை ஓட்டணும். நீங்கள் இலகுல மனசோட குடும்பத்தை நடத்துனீங்கன்னா வாழ்க்கை இலையும் போயிடும், நொந்தும் போயிடும். அது யாராக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், மனைவி கணவனாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், ஒரு தவறு யார் செஞ்சாலும் நம்ம ஈஸியாக ஒரு வார்த்தை சொல்லணும், மன்னிச்சு விட்டுருப்போ, மன்னிச்சிட்டேன் போ. அந்த மன்னிச்சுக்க விட்டுங்கிறத அவங்க தவறான அவங்க பஞ்சமத்தில் கால் வச்சு நடக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. நீ செஞ்சது தப்பு, மன்னிக்க முடியாது, அடுத்து இந்த தப்பை செய்யாத அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்ம உள்ளுக்குள்ளே கல்லாக்கிக்கிட்டு பாசத்தை சொல்லணும். அப்போ தான் யாராக இருந்தாலும் அடுத்த ட்ராக் மாறுறதுக்கு, நல்ல வழியில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கைங்கிற ஒரு குடும்பம் ஒரு கூண்டில் மேலே ஒரு நூலை கட்டி வர மாதிரி தான். அந்த நூல் எப்போ வேணாலும் அகலாம், அகுறதும் அகாதும் நம்ம வாழ்கிறதுல தான் இருக்குது. நன்றி.